வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். சுக்கிர புரட்சி காலத்தில் உங்களுக்கு என்ன ஏற்படும்? தைரியம் மேலோங்கும். முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் தைரியம். ஏன்னா முன்னாடி ஃபுல்லாக மே 1க்கு மேலே படுத்துக்குச்சு. ஏன்னா படை மாண்ட நேரம் நான் தானே சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன். உன்னால் முடிஞ்சா காப்பாற்றிக்கோ அடுத்த 2 வருஷம். ஒன்று அரசாங்க ரீதியாக, இன்னொன்று பெண் வழியில், இன்னொன்று தொழில் வழியில். அதுக்கு ஒரு பெண் தான் உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. அந்த பெண் சகோதர பாசத்தோடு இருக்கிறாங்க உங்கள் மேலே. இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ஒரு பொற்காலகட்டம். யாருக்கு ஜாதகத்தில் யோக திசாபுகுதி நடக்குதோ அவங்க ஒரு காதணி, ஒரு கம்மல், ஒரு மூக்குத்தி வாங்கலாம். உங்களுடைய அன்றாட தேவைக்கு பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இது அமையுது. எதில்? இந்த 19 மே 2024 12 ஜூன் 2024 அந்த பயம் கொஞ்சமாவது தெளிகிற அளவுக்கு கொஞ்சம் கையில் பணவரவு வருது. அதில் தெளிவாயிட்டீங்க. பிறகு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய குறிஞ்சி பூவை போன்ற நிகழ்வு கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிரனும் தன காரகனான குருவும் புணர்ச்சிக்கும் காலம் உங்கள் மீனராசிக்கு என்ன வகையான பலாபலன்களை ஏற்படுத்த போகிறது? காலம் 19 மே 2024 ஞாயிற்றுக்கிழமை 8:46 AM முதல் 12 ஜூன் 2024 புதன்கிழமை 6:29 PM வரை குறிப்பிட்ட இந்த 24 நாட்களுக்கு என்ன பலன் ஏற்பட போகிறது? என்னங்க இது? மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும். டைட்டிலே வித்தியாசமாக இருக்குது. புணர்ச்சிக்கும் காலன்றீங்க. அதுதான் ஜோதிட அறிவியலின் டேர்ம் வேர்டு. அதுதான் இப்போ மெடிக்கல் டேர்ம் வேர்டுன்றாங்களே, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் இது. அதை மக்களும் புரிஞ்சுக்கணுமேன்னு தான் சொல்கிறேன். சும்மா ராசி பலன்னா என்ன அர்த்தம்? சந்திரன் என்றது தான் ராசி, அதுதான் உங்கள் உடம்பு. அந்த சந்திரன் ஆகாயத்தில் 27 நட்சத்திரத்தை புணர்ச்சிக்கிறதுனால தான் நீங்கள் 27 நாட்களும் ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நீங்கள் இந்த மனித வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து சுகபோகங்களையும் நீங்கள் புணர்ச்சிக்கிறீங்க. ஆமாம், ஒரு நாள் தயிர் சாதம், ஒரு நாள் பிரியாணி, இன்னொரு நாள் புலவ், இப்படி எல்லாமே 5 புலன்களால் நுகர்வது எல்லாமே புணர்ச்சி தான். இதுதான் உண்மையான ஜோதிடத்தினுடைய டேர்ம் வேர்டு. அதை இந்த வாட்டியாவது தெரிஞ்சுக்கணுமே நீங்கன்றதுனால தான். சும்மா பழைய பஞ்சாங்கத்தை பேசிகிட்டு இருந்தால் அறிவியல் பேசணும். இல்லை, எது பேசினாலும் அதில் அறிவியல் இருந்தால் தான் பலிக்கும், இல்லைன்னா பலிக்காது. ரைட், இப்போ விஷயத்துக்கு வாங்க. இந்த
குரு சுக்கிர புரட்சி காலத்தில் உங்களுக்கு என்ன ஏற்படும்? தைரியம் மேலோங்கும். முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் தைரியம். ஏன்னா முன்னாடி ஃபுல்லாக மே 1க்கு மேலே படுத்துக்குச்சு. ஏன்னா படை மாண்ட நேரம் நான் தானே சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், உன்னால் முடிஞ்சால் காப்பாற்றிக்கோ. அடுத்த 2 வருஷம் சவால். முடிஞ்சால் காப்பாற்றிக்க, நான் சவால் விடுறேன், காப்பாற்றிக்கோ. காப்பாற்றிட்ட சந்தோஷம் தானே எனக்கு ஒரு புது பைலா கிடைக்குது உன்னால். இவர் படை மாண்ட நேரத்தில் இவர் படை மாளலைங்கன்ற எனக்கு ஒரு புது தியரி கிடைக்குது. இல்லை, ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. ரிலேட்டிவிட்டி தியரி மாதிரி இது குரு படைமாண்ட தியரின்னு ஒன்று கிடைக்கும்ல. அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி 11 வருடங்கள் நீங்கள் சம்பாதித்ததை இழப்பீர்கள் 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 இப்படி 3 வாட்டி சொன்னாக்கா அதில் மாபெரும் அனுபவ உண்மை இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அப்படிப்பட்ட கெட்ட நேரத்துலையும் இந்த குரு சுக்கிர புணர்ச்சிக்கும் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் ஒரு தைரியம் வரும். இந்த நேரத்தில் சில முயற்சிகள் எடுக்கிறீங்க. இந்த நேரத்தில் சில தொழில் முயற்சி அது பலிதமாகுது. ஒன்று அரசாங்க ரீதியாக, இன்னொன்று பெண் வழியில், இன்னொன்று தொழில் வழியில். அதுக்கு ஒரு பெண் தான் உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. அந்த பெண் சகோதர பாசத்தோடு இருக்கிறாங்க உங்கள் மேலே. பெண்ணாக இருந்தாலும் சரி சகோதரி பாசம், ஆணாக இருந்தாலும் சரி சகோதரி பாசம். ஆக மொத்தத்தில் ஒரு இளைய சகோதரி மாதிரி உங்களுக்கு கூட இருந்து உங்களுக்கு ஒரு உதவி புரியக்கூடிய தன்மை உங்கள் தொழில் ரீதியாக இருக்குது. அதில் ஓரளவுக்கு இந்த 24 நாளில் ஆமாம் உங்களுடைய குடும்ப தேவைகள், உங்களுடைய பொருளாதார தேவைகள், உங்களுடைய சுய தொழில் தேவைகள், உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறீர்கள். சில முயற்சிகளும் நடக்குது. ஆமாம், சகோதரத்துவமான ஆண் பெண்களோடு சேர்ந்து ஒரு சிறு தொழிலை கூட ஆரம்பிக்கலாம்னு நினச்சி தொழிலை ஆரம்பிக்கிறீங்க. அப்படியும் சில நற்பலன்கள் இருக்குது. அப்படிப்பட்ட சில நற்பலன்கள் கூட ஏற்படுது. அதனால் இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ஒரு பொற்காலகட்டம். இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ஒரு பொற்காலகட்டம். மேலும் இந்த காலகட்டத்தில் மனைவிக்கு யாருக்கு ஜாதகத்தில் யோக தசாபுக்தி நடக்குதோ அவங்க ஒரு காதணி, ஒரு கம்மல், ஒரு மூக்குத்தி வாங்கலாம். நீண்ட நாட்களாக இஎன்டியில் ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் தீருகிறது. மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும். மேலும் இந்த காலகட்டத்தில் சகோதரருக்கு நீங்களும் உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிறு கடன் பெருங்கொண்ட கடன் வாங்கி உங்களுக்கு அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு கூட உங்களுடைய அன்றாட தேவைக்கு பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இது அமையுது. எதில் சிறு கொண்ட கடன் பெருங்கொண்ட கடன், சிறுகொண்ட கடன் பெருங்கொண்ட கடன் அதையும் வாங்க முடியுது. அதுக்கும் வாய்ப்புண்டு. ஆக மொத்தத்தில் இந்த குரு சுக்கிர புணர்ச்சி காலம் இந்த மீனராசி அன்பர்களான உங்களுக்கு முயற்சியின் மூலமாக தொழில் வளர்ச்சி, நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கணும், முயற்சியின் மூலமாக தொழில் வளர்ச்சி அது ஏற்படுகிறது. அதுவும் 1 தொகையில் கடன் பெற்று, அது ஒரு 10,000 இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம், 10 லட்சமாக இருக்கலாம். அந்த தொகையை பெற்று உங்களுடைய தொழில் தக்க வைத்துக் கொள்கிறீர்கள். ஏன்னா மே 1 ஆமாம் 2024 மே 1 பயந்துட்டீங்க.
பயந்தே போயிட்டீங்க. ஆமாம். ஆனால் இந்த 19 மே 2024 12 ஜூன் 24 அந்த பயம் கொஞ்சமாவது தெளிகிற அளவுக்கு கொஞ்சம் கையில் பணவரவு வருது. அதில் தெளிவாயிட்டீங்க. பிறகு இந்த 19 மே 2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்கள் மனோநிலை எப்படி இருக்கும்? எப்படி நம்ம பொண்டாட்டியை காப்பாற்ற போகிறோம், எப்படி நம்ம புருஷனை காப்பாற்ற போகிறோம், எப்படி இந்த மாதிரி படைமாண்ட நேரம் வந்துருச்சு, நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம், நம்ம பிள்ளையை எப்படி காப்பாற்ற போகிறோம், மனைவியை எப்படி காப்பாற்ற போகிறோம், தாயை எப்படி காப்பாற்ற போகிறோம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸை எப்படி காப்பாற்ற போகிறோம் சாமி, அப்படி இருக்குது. பிறகு அத்துடன் இந்த குரு சுக்கிர புணர்ச்சி காலம் நிறைவடைகிறது. பிறகு இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact Jodhida Sadguruji Mehru. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.